இந்த படம் பார்க்கும்போது, இந்த படம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து சிவா தான் ஹீரோன்னு சொல்லும் போது ஒரு பெரிய ஷாக்கு எல்லாத்துக்குமே. சிவா எனக்கு என்ன பயம்னா, மம்முட்டி சார் ஸ்பாட்லயே நம்ம வந்து மம்முட்டி சார் அதையே நம்ம பயந்துகிட்டு இருந்தோமே, இப்ப சிவா கூட எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லி பயம் இல்லாம இந்த படம் எப்படி வரணும் இல்ல, இந்த ஸ்பாட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் பயம் இருந்துச்சு. டெய்லி போன் பண்ணி அமுதன்ட்ட கேட்பேன், எப்படி போயிட்டு இருக்கு ஸ்பாட் அப்படின்னு கேட்பேன். ரொம்ப ஜாலியா இருக்காங்க ரெண்டு பேரும் அப்படிம்பாங்க. ரெண்டும் நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. சரி ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சா அப்படின்னு கேட்டா, சிவா ஏதோ படத்துக்கு போயிருக்காரு வந்து சார் மாறிட்டாரா இல்ல சிவா கூட போய் மாத்திட்டாரான்னு தெரியல. பயங்கரமான சிந்தைகள் இருந்துச்சு. அப்போ இந்த காலகட்டத்துல சாப்பிட்ட ஒரு பயங்கரமான ஒரு என்னைய பார்க்கும் போதெல்லாம் பேசுற மொழி சந்தோஷமா ஹாப்பியா பேசிட்டே, என்னடா நம்ம சினிமா எதுக்கா எடுக்கிறோம், ஒரு காலத்துல சினிமா எதுக்கா எடுக்கிறோம், ஆர்ட் நம்ம உருவாக்க கலை எல்லாமே ஏதோ வகையில நம்மளை சந்தோஷப்படுத்தணும் மேடம், நம்மளை வந்து ஹாப்பியா வச்சுக்கணும் மேடம் அப்படின்பாரு. நான் ரொம்ப டிப்ரெஷனாவே இருப்பேன்னு அவளுக்கு தெரியும். ஏய் எதுக்கு ஏன் எமோஷனலா இருக்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தெல்லாம் காட்டி, இந்த விஷயத்தெல்லாம் காட்டி, எனக்கு இந்த படம் பார்த்ததை விட அவர் படத்தை பற்றி சொன்னது அதிகம்.